வணக்கம்ங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும். பாருங்க, நெல்லிக்கனியோடைய அருமையை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தலை முதல் பாதம் வரை கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை ஒரு வருடம் முழுக்க வெளியிலேயே வச்சு பயன்படுத்துகிற அளவுக்கு 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று உலர்ந்த நெல்லிக்காய், இன்னொன்று நெல்லிக்காய் ஷர்பத். ஆம்லா கேண்டி அண்ட் ஆம்லா ஷர்பத் இதை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், இந்த சீசனில் நமக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் நல்லாவே கிடைக்கும். நான் கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு அந்த ஈரத்தன்மையை முழுசாக தொடச்சி எடுத்துடணுங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம கொஞ்சம் எடை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் எடையை வச்சு தான் நாம் வெல்லம் எடை போட முடியும். இப்போ நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் கிட்ட எடுத்துக்க போகிறேன். இந்த 1/2 கிலோ நெல்லிக்காயை நாம் உலர்ந்த நெல்லிக்காயை மாற்றும் போது எவ்வளோ கிடைக்குதுன்றதை கடைசியில் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 503 கிராம் காட்டுது. ஸோ 1/2 கிலோ நெல்லிக்காய் நான் எடுத்துருக்கிறேன். இதை நாம் இப்போது ஆவி காட்டி எடுக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சதும் தட்டு வச்சு நீங்கள் நெல்லிக்காயை பரப்பி 6லேருந்து 7 நிமிஷம் தாங்க அவிக்கணும். கூடுதல் நேரம் அவிய விடக்கூடாது. நெல்லிக்காய் ரொம்ப மிருதுவாகிடும். ஸோ நெல்லிக்காய் மிருதுவாக கூடாது. அந்த இதழ்கள் தனியாக விரிஞ்சு வரணும், அவ்வளோதான். இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு மிகச்சரியாக 1/2 கிலோ வெல்லம் எடுக்கணும். வெல்லம், கருப்பட்டி, இது 2த்தில் எதனாலும் எடுத்துக்கோங்க. நல்ல நயமான வெல்லமாக பார்த்து எடுங்க. பாகு வெல்லம்லாம் இருந்தால் ரொம்பவே சிறந்தது. நான் ஒரு 6 நிமிஷம் மட்டும்தாங்க ஆவி காட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நெல்லிக்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க. அதாவது அந்த சூடெல்லாம் போயிடணும். நல்லா ஆறின பிறகு இந்த நெல்லிக்காயோட அந்த இதழ்களை தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம். கொட்டையை நம்ம தூர போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இந்த இதழ்களை எல்லாம் தனித்தனியாக எடுக்கணும். அதை நாம் எடுத்து கையில் அழுத்துனா கூட நசுங்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபார்ம் இருக்கணும். ஸோ இது போல் நான் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ இதில் நாம் ஒரு 1/2 கிலோ வெல்லம் நல்லா இடித்து வச்சுருக்குறோம். துருவி வைக்கலாம், நீங்கள் இடித்து வைக்கலாம். ஸோ அந்த வெல்லத்தை அப்படியே இதில் நாம் சேர்க்க போகிறோம். பாகெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, அப்படியே தான் சேர்க்கணும். இது போல் நம்ம செய்யும்போது இந்த நெல்லிக்காய் கடைசியில் அந்த நெல்லிக்காய் மிட்டாயாக மாறும்போது கூட அவ்வளோ இனிப்பே இருக்காதுங்க. அது ஒரு தனி சுவையாக ரொம்ப நல்லா இருக்கும். மிகவும் ஆரோக்கியம் நிறைந்ததும் கூட இந்த நெல்லிக்காய் மிட்டாய். ஸோ இந்த வெல்லத்தை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நாம் 2 நாள் வரைக்கும் துணி கட்டி, அதாவது வேடு கட்டி வைக்கணும். அப்படியே தட்டு போட்டு மூடலாமான்னா மூடி வைக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு இது போல் வேடு கட்டுறது. ஏன்னா எந்த விதமான ஒரு வேர்வை தண்ணி எதுவும் அதுக்குள்ளே விழாது. அதனால தான் இந்த மெத்தட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். காட்டன் துணியை, மஸ்லின் கிளாத்தை வச்சு நீங்கள் இது போல் வேடு கட்டி வச்சிடலாம். இதை ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். நான் மறுநாள் எடுத்து பார்க்குறேன், ஒரு 24 மணி நேரம் கழித்து. அப்போயுமே கொஞ்சம் வெல்லம் அடியில் கரையாமல் தாங்க இருந்துச்சு. நல்லா கிண்டி விட்டுறலாம். நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக மாற ஆரம்பிக்கும். அப்படியே ஊறுது, ரொம்ப சொதன்னு ஆகும். ஆகவே ஆகாதுங்க, கெட்டித்தன்மையாக ஆகும். அதனால தான் நெல்லிக்காயை பதமாக அவிச்சு எடுக்கணும். இப்போ மறுபடியும் நான் வேடு கட்டி விட்டுடுறேன். இன்னொரு 24 மணி நேரம் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு 48 மணி நேரம் இது இந்த வெல்லத்தில் ஊறணும். இப்போ பாருங்கள், வெல்லம் எப்படி கரைஞ்சி இருக்குது. அதோட பாகு கலரே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஈரம் இல்லாத கரண்டியை போட்டு இந்த நெல்லிக்காயை மட்டும் அப்படியே அரிச்சு எடுத்து ஒரு தட்டில் நாம் பரப்பிடலாம். இதை நாம் வெயிலில் வச்சு காய வைக்கணும். வெயில் இல்லைன்னா வீட்லேயே கூட நீங்கள் உலர்த்தலாம், ஒரு துணி விரித்து. நான் மொட்டை மாடியில் தாங்க வச்சேன். வெயில் குறைவு தான், ஆனாலும் 4 நாள் நாங்கள் உலர்த்தி எடுத்தோம். இப்போ ஒரு 2 நாள் உலர்த்தினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படி பார்த்தா அப்பயும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நல்ல வெயில் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 நாள் தாங்க உலர்ந்துடும். இது பாருங்கள், 2 நாள் உலர்த்தி எடுத்திருக்கேன். ஆனாலும் பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இன்னும் 2 நாள் அதுக்கப்புறம் உலர்த்தணும். இப்போ இந்த வெள்ளை தண்ணி இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. முழுக்க நெல்லிக்காய் சாறு இதில் இருக்குது. இப்போ ஒரு வாணலியில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது பவுலோடைய வாய் ரவுண்டாக இருக்குன்றதுனால நான் ஒரு கரண்டி வச்சு இப்படி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த தண்ணி கீழே சிந்தாமல் கரெக்டாக நமக்கு ஃபில்டர் ஆகும். இது இந்த மாதிரி பவுலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக ஒரு கிளாஸில் இப்போ ஊற்றணும் அப்படின்னா இது போல் ஸ்பூன் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதை கீழே சிந்தாமல் கரெக்டாக இன்னொரு கிளாஸில் ஊற்றலாம். இது போல் வட்டமாக இருக்கிற வாய் இருந்துச்சுன்னா. இப்போ இந்த நெல்லிக்காய் சாறு கூட வேறு என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு சேர்க்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு நமக்கு தேவைப்படும்.
அதனால் அந்த அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து அலசிட்டு நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி வடிகட்டிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி மறுபடியும் தண்ணி எல்லாம் வடிகட்டக்கூடாது. ஒரு தடவை அரைச்சி எடுக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறாவது இதில் சேர்க்கணும். இதையும் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதுக்கு கொஞ்சம் உப்பு கூடுதலாக தாங்க சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க. சால்ட் இருந்தால் சால்ட்டு சேர்த்துருங்க. இது பொங்கி வரும். கொஞ்சம் அடுப்பை கூட்டி குறைச்சி வச்சு தான் இந்த பாகு ரெடி பண்ணணும். கம்பி பதம் விட்டுறக்கூடாது. அதாவது ஒரு கம்பி பதம் கூட வந்துடக்கூடாது. நம்ம எடுக்கும் போதே அந்த கம்பி பதம் உடையணும். நல்லா பிசுபிசுப்பு தன்மை வருது பாருங்கள், அந்த பதம் மட்டும் போதும். அப்படி இருந்தால் தான் இது நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இது தாங்க ஷர்பத்தோடைய பக்குவம். கரெக்டாக இந்த பாகு காய்ச்சிட்டோன்னா இந்த ஷர்பத் பக்குவம் 1 வருஷம் இருந்தாலும் இந்த பக்குவம் மாறாது. இப்போ நமக்கு நெல்லிக்காய் ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எலுமிச்சைச்சாறு கூட இதை கடைசியாக நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஆனால் நான் இதில் சேர்க்கலை. இப்போ சுத்தமான ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் நம்ம இதை ஊற்றி வச்சிடலாங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலே வச்சாலும் 1 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து நமக்கு வரப்போகிறது வெயில் காலம் தாங்க. இப்போ வாங்கி இதை செய்து வச்சிட்டோன்னா எல்லாருமே வெயிலுக்கு ஆரோக்கியமான ஒரு ஷர்பத்து குடிக்கலாம். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வேணும்னா ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு 200 ml தண்ணீர் கலந்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்க வேண்டியது அவசியம் இருக்காது. சுவையான நெல்லிக்காய் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியம் நிறைந்தது. சிறுவர் முதல் பெரியவங்க வரை தாராளமாக குடிக்கலாம். இளமைக்கு நெல்லிக்கனியை விட வேறு சிறந்தது கிடையாது. அதே போல் தலையிலிருந்து பாதம் வரை நிறைய ஆரோக்கிய தன்மைகளை நமக்கு அள்ளி தருது. அதனால் நெல்லிக்காயை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட வேண்டியது தான். நெல்லிக்காயோடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். அதியமான் ஔவைக்கு ஏன் நெல்லிக்கனி கொடுத்தாருன்றதை நாம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம். இதே நம்ம தமிழ் சொல்வழக்கு மாதிரி பஞ்சாபியிலையும் இருக்குதுங்க. நெல்லிக்காயோடைய சுவையும் ஞானிகளின் வார்த்தைகளும் முதலில் புரியாது, போக போக தான் புரியும் அப்படின்றது. அந்த அளவுக்கு நெல்லிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கும் போது பல ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த நெல்லிக்காய் 4 நாள் காஞ்சிருச்சு இல்லையா, அதை நம்ம எப்படி இன்னும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு சேர்த்து அரைச்சிருங்க. அதில் இப்படி கலந்து வச்சுட்டோன்னு சொன்னால் நல்லா பொலன்னு ஆகிடும். ஆனால் நாட்டு சர்க்கரையை விட பெஸ்ட்டு வந்துட்டு வெள்ளை சர்க்கரை தாங்க. இந்த கோட்டிங்க்கு நம்ம எப்போவுமே ஒயிட் சுகர் பயன்படுத்தும் போது அது எப்போவுமே நீர்த்து போகாது. நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் அது பிசு தன்மை கொஞ்சம் இருந்ததுன்னா அது உருக ஆரம்பிக்கும். ஆனால் வெள்ளை சர்க்கரை அப்படி ஆகாது. அதனால் நான் வெள்ளை சர்க்கரை எடுத்து 2 ஸ்பூன் பொடி பண்ணிவிட்டேன். ஏலக்காய், சுக்கு சேர்த்து 1 ஸ்பூன் பொடி தாங்க அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 1 ஸ்பூன் பொடியுமே அடியில் தங்கிடும். அந்த நெல்லிக்காய் மேலே கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும் போது அது கூடமே அடியில் தங்கிடும். அதனால் தாராளமாக இதை நீங்கள் ஒயிட் சுகர் கோட்டிங் கொடுத்துருங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வருடம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். நம்ம வாய் ஒரு மாதிரி இருந்தாலோ இல்லை மிட்டாய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கிற டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 150 கிராம் உலர்ந்த நெல்லிக்காய் கிடச்சிது நமக்கு. ஆம்லா கேண்டி கிடச்சிது. இதுதாங்க இதோடைய அளவு. செய்து பாருங்கள். ஆனால் ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி நமக்கு நெல்லிக்காய் மிட்டாயும் கிடச்சிருச்சு, நெல்லிக்காய் ஷர்பத்தும் கிடச்சிருந்தது. இது பிடிச்சதுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.